நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அடோப் ப்ரீமியர் ப்ரோவோட சீம்லெஸ் டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம ஒரு 8 கிளிப் வந்து எடுத்து வச்சுருக்கோம். 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 கிளிப்புக்கு நம்ம டிரான்சாக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை இழுத்து இப்படி போடுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இதில் வந்து இப்படி கிடையவே கிடையாது. பாருங்கள், இப்போது இந்த 2 கிளிப்புக்கு நடுவில் இந்த கர்சரை நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நமக்கு தேவை இந்த ஒரு ஜூம் எஃபெக்ட். இதை டபுள் பண்ணுங்கள், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எஃபெக்ட். ஓகேங்களா? இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணால் போதும், இந்த எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உட்காந்துடும். வித்து சவுண்டோடு வரும். பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்த கிளிப். ஸோ இந்த 2 கிளிப்புக்கு நடுவில் நம்ம இந்த கர்சரை வைக்கணும். ஸோ இது வேறு இந்த ஒரு எஃபெக்ட் ஸ்கெட்சஸ். ஓகே, இதுக்கு போகும். பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வித்து சவுண்டோடு இருக்கும். சரிங்களா? இப்போது இதே டிரான்சாக்ஷன் நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடாகவோ இல்லை கொஞ்சம் ஸ்லோவாகவோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸை நம்ம மாற்றிக்கலாம். இது 60% கொடுத்தோம்னா ஸ்பீடு கொஞ்சம் குறையும், சீக்கிரமாக முடியும். அந்த டியூரேஷன் டைம் கம்மி. இது வந்து டியூரேஷன் டைம் ஜாஸ்தி. இப்போது ஜாஸ்தியாக வச்சு ஒன்று பண்ணுறோம். ஓகே, இப்போது இது ரொம்ப பைய நகரும். பாருங்கள், இதுக்கும் பாருங்கள். இதை 2 பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்லோவாக போகும். இதே டிரான்சாக்ஷன் தான், நம்ம மாற்றவே இல்லை. பாருங்கள், இந்த கிளிப்பிங்ஸுக்கு நம்ம நடுவில் வைக்க போகிறோம். பட் ஆனால் 60% பாருங்கள். அதே தான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதோட டியூரேஷன் டைம் எவ்வளவு, இதோட டியூரேஷன் டைம் எவ்வளோ இருக்குது தெரியுதுங்களா? பாருங்கள். ஸோ இதோட டியூரேஷன் டைம் எவ்வளோ இருக்குது, இதோட டைம் எவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம தேவையான டியூரேஷன் டைம் 80 வேணால் 80, 100னா 100, 120னா 120, 130னா உங்களோட கிளிப்பிங்ஸோட அந்த ஸ்பீடோட பொறுத்து நீங்கள் அதுக்கு இன்னும் வேரியேஷன் பண்ணிக்கலாம். எனக்கு இதே எஃபெக்ட்டு எனக்கு சவுண்டு இல்லாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சவுண்ட் எஃபெக்டை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சேம் எஃபெக்ட் பாருங்கள், உட்கார். நான் 135 டியூரேஷன் வச்சுருக்கேன், ஆனால் சவுண்டு வந்து எனக்குள்ளே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு சவுண்ட் வேணும்னா சவுண்ட் வச்சுக்கலாம், சவுண்ட் இல்லை அப்படின்னா சவுண்ட் இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதை மாதிரியாக நமக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 340 எஃபெக்ட் இருக்குது. 340 எஃபெக்ட் பர்ஃபெக்டாக ஒரு ஆகக்கூடியது. எந்த விதமான லேகோ எதுவோ இருக்காது. இந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அடோப்பில் 2020 வரைக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். 21க்கு மேலே கொஞ்சம் லேக் ஆகும். லேக்னால் அது கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் ஆகும். ஆனால் 2020 வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம 2020 நமக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கலர் கரெக்ஷனோ எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அதுவே 20 நமக்கு போதுமானது இப்போதைக்கு நமக்கு. அதனால் இந்த எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு 2020 பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது 1வது நம்பர் இருக்கு இல்லையா, 1க்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது கூட இத்தனை ஃபோல்டர் இருக்கும். ஒரு ஃபோல்டருக்குள்ளே இத்தனை எஃபெக்ட். அதுக்குள்ளே பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஜூமுக்குள்ளே என்னென்ன ஜூம்லாம் இருக்குது, இது ஜூம் எஃபெக்ட்டு. ஜூம் எஃபெக்ட்டுக்குள்ளே இத்தனை ஃபோல்டர் இருக்குது, இத்தனை ஜூம் எஃபெக்ட் இருக்குது. அந்த ஜூம் எஃபெக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோல்டர், 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 இது ஒன்று. ஸோ இது மாதிரி இத்தனை ஜூம் எஃபெக்ட்ஸ் அது எலக்ட்ரிக் ஜூமில் அது தனியாக. அதே மாதிரி கிளிச் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே இது ஃபோல்டருக்குள்ளே ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா
கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது போக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.